ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம். எப்போ பொழுதுதான் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. டைம் இருந்தால் வீடியோ பாருங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, நாடே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பிரதமர் அந்த பக்கம் கொடியேற்றிட்டு இருக்காரு, இந்த பக்கம் நம்ம விஜயனா சிஎம் கொடியேற்றிட்டு இருக்காரு. வெரி ஹாப்பி. மக்கள் நினைச்சாங்க, மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. மக்களுக்கான ஆட்சி, சிறப்பான ஆட்சி. ஸோ விஜயன் ஆட்சி வந்து சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ இதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ வந்து அவரே இப்போ உரையாற்றும் போது சொன்னார், வந்து 3 மாதம் 100 நாள் ஆகுது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையாக இருந்தால் ரொம்ப நல்லது தான். ஏன்னா வெறும் பேப்பராவோ இல்லை கை மாற்றின ஃபைலாவோ இல்லாமல் அது உண்மையாகவே எல்லாமே வந்துட்டு நல்லதாகவே எல்லாமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஸோ நான் அந்த விஷயத்தில் வந்துட்டு ரொம்பவே பாராட்டலாம். ஒரு 100 நாளில், ஒரு 3 மாதம், ஒரு 100 நாளில் 1,00,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இழுத்துருக்காங்க தமிழ்நாடுனா, இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னா எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி பில்டிங் முடிஞ்சு அந்த ப்ராசஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா அவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே பூமி தோன்றவன்லேருந்தே ஸோ மேலே டாப்பை மூடுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கு தான். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே இறங்கி ப்ராசஸ் கம்பெனிகள் வேலை நடக்கும். ஸோ நல்ல விஷயம் தான். இந்த விஷயத்தில் வந்துட்டு விஜயனை வந்துட்டு டாப்னு தான் சொல்லணும். ஸோ மக்களாட்சி தான் நாங்கள் சர்வன், மக்கள் தான் நாங்கள் சிஎம்னா ஒரு பதவி மட்டும்தான், எம்எல்ஏ ஒரு பதவி, அமைச்சர்னா ஒரு பதவி, எல்லாமே ஒரு பதவி. அது மக்களுக்கான பதவி, மக்கள் சேவைக்கான பதவி. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். நான் மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கரைச்சாரு விஜயனா. ஸோ நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பேசினாரு. ஸோ அந்த விஷயத்தில் டிஎம்கே காட்டிலும் ஏடிஎம்கே காட்டிலும் நம்ம டிவிக்கு அரசு வந்து டாப்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பிரம்மாண்டமான செட் போட்டு அதில் விஜயனை வந்துட்டு கொடியேற்றிருக்காரு, ஒரு நல்ல விஷயம். இதில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வந்து பார்த்து செத்துருப்பானுங்க, ஆனால் ஒருத்தன் கூட அந்த பக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். டிஎம்கே ஆளுங்களும் காணும், ஏடிஎம்கே ஆளுங்களும் காணும். ஸோ கொடியாத்த சுதந்திர தினம்னா எல்லாமே வந்துட்டு கட்சி சார்ந்த விஷயம் இல்லாமல் மக்களுக்கான ஒரு நல்ல விஷயம் சுதந்திர தினம் எல்லாமே கலந்துருக்கலாம். பட் நான் பார்த்த வரைக்கும் ஒருத்தனை கூட டிஎம்கே காணும், ஏடிஎம்கேவும் காணும். எல்லாமே வந்து கருகனை மூஞ்சிங்க. ஸோ பொறாம பிடிச்சோனுங்க. ஸோ நம்ம இல்லையே கொடியேற்றத்துக்கு, நம்ம இல்லையேன்னு ஸ்டாலின் ஒரு பக்கம் சாவுவார், இந்த பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் சாவுவார். நம்ம ஏற்ற வேண்டிய கொடியாச்சு, எவனோ வந்து 3வது மனுஷன் ஏற்றிட்டு இருக்கானே, விஜயந்தும் ஒரு நடிகை வந்து ஏற்றிட்டு இருக்கானே, ஒரு கூத்தாடி வந்து ஏற்றிட்டு இருக்கானே, இப்பதான் வந்தான், இப்பதான் கட்சி ஆரம்பிச்சான், இப்பதான் உடனே மக்கள் ஓட்டு போட்டாங்க, மக்கள் திருந்திட்டாங்க, மக்கள் நல்லவங்களா மாறிட்டாங்க, நல்லவனை மாத்திட்டான். ஆமா, மக்கள் நல்லவன், மக்கள் நல்லவனுக்கு தான் எதிர்பார்த்துருந்தாங்க. எப்படா ஒருத்தன் வருவான், ஒரு தமிழன் வருவான், ஒரு பச்சை தமிழன் வருவான், ஒரு உண்மையான தமிழ் வருவான், ஒரு உண்மையா வந்து ஒருத்தன் தமிழ்நாட்டை வந்து ஆளுவான், ஒரு சிஎம் வந்து தமிழ்நாட்டு சிஎம் ஆளணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஸோ வந்தாச்சு. இவ்வளோ நாளாக வந்துட்டு டிஎம்கேவும் சரி, ஏடிஎம்கேவும் சரி, 50 வருஷம் 70 வருஷம் கட்சின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தாங்க. பல கோடி ரூபாய் கொள்ளடிச்சானுங்க. ஸோ இந்த விஷயத்துல வந்துட்டு எல்லாம் தூக்கி எறிஞ்சு மக்கள் திருந்தி, ஸோ எப்படா ஒருத்தன் வருவான், நல்லவனுக்கு வரும், ஓட்டுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 75% எல்லா வீட்டிலும் சொன்ன மாதிரி விஜயநகர் எல்லாருமே ஓட்டு போட்டு டிஎம்கே ஏடிஎம்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக கொடியேற்றிருக்காரு விஜயனா. அவரோட கொடியேற்றுதல் தொடர்ந்துட்டே இருக்கணும். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மக்களாட்சி தொடரணும். ஆனால் விஜயனா தான் சிஎம் ஆகிட்டே இருக்கணும். ஸோ நல்லது செய்யறதுக்கு எவனா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா ஒரு எதிரி கூட, நம்மளோட எதிரி கூட ஹேண்ட்ஷேக் பண்ணி தப்பா பேசிட்டேன், உங்களோட செயல் நல்லா இருக்கு, உங்களால எனக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு ஆட்சி பண்ணா அது விஜயனா ஆட்சியால் தான் முடியும். இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே வந்து அப்படியே படுத்து சாவானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு விஜயனா வந்துட்டு வந்து பதவி கொடுத்தாரு இல்லையா. ஸோ கரூர் நடந்த விஷயத்துல பதவி கொடுத்தாரு. அந்த பதவியில ஸோ இது வந்து செல்லுபடி ஆகுதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி, டிஎம்கே, இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜயனாவை பிடிக்காதவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து, ஸோ நாம் தமிழர் கட்சி எம்ம அரெஸ்ட், ஐ மீன் லாயர் போயிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. என்னன்னா ஒரு 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 அசம்பாவிதம் நடந்துச்சு, இவ்வளவு 40 பேர் செத்து போயிட்டாங்க, இதுல வந்து இவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துரு, கரூர்ல எப்படி வேலை கொடுக்கலாம், டிஎன்பிசி எழுதி அவங்களும் பாஸ் பண்ண வேலை கொடுக்கலாம், இவங்க எப்படி கருணை அடிப்படையில எப்படி வேலை கொடுக்கலாம், அதான் வந்துட்டு பணம் கொடுத்தாச்சு. ஸோ விஜயும் கொடுத்துருக்காரு, கவர்மெண்ட்டும் அப்ப இருந்த டிஎம்கே கவர்மெண்ட்டும் கொடுத்தது, மோடி இருக்கிற அவரும் கொடுத்தாரு. ஸோ எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இவங்களுக்கு எப்படி அரசாங்கம் வேலை கொடுக்கலாம், அப்போ அப்படி பார்த்தா எல்லாருக்குமே தானே வேலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ விஜயனை கொடுத்த வேலையை, அரசாங்கம் கொடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த வேலையை இது செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு மதுரை கோர்ட் உயர்நீதிமன்றம் கொடுத்தாங்க.
அவங்களும் அதை அவங்க வந்து காதில் வாங்கிட்டு ஸோ இது வந்து இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது, அவங்களுக்கு கொடுத்த அரசாங்க வேலை தடை செய்யப்படுகிறது, இடைக்கால தடைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை எதிர்த்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட். ஸோ அங்கேயும் வந்துட்டு கொடுத்த விஷயத்த வந்து இப்படி சொன்னாங்க. ஸோ அவங்க நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க, கவர்மெண்ட் கருணை அடிப்படையில் ஒரு நடந்த அசம்பவத்துக்கு கவர்மெண்ட் கருணை அடிப்படையில் ஒரு வேலை தராங்க. சப்போஸ் அவங்க வீட்டில் ஒரு பொண்ணோ பையனோ ஒருத்தன் தான் வருமானம் இருக்கு, அவன் செத்து போயிட்டானா அவனுக்கு யாரு பார்ப்பாங்க? நீங்க பார்ப்பீங்களா? ஸோ அவங்க கவர்மெண்ட் அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் வேலை கொடுத்தது வெரி குட் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் அரசாங்கம் ஒருத்தர் கருணை அடிப்படையில் நலிந்த குடும்பத்துக்கு, வாரிசே இல்லாத குடும்பத்துக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, அதை தடுக்கிறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சூப்பர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி இவ்வளவு கேவலமான சீமானா இருப்பான்னு சொல்லிட்டு மக்களுக்கு இப்பதான் புரியுது. ஸோ அந்தால சத்தியமா சொல்றேன், இடைத்தேர்தல நான் வெறிக்கொண்டு பிடிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. ஸோ அதனால மக்கள் வந்துட்டு செருப்பால் அடிச்சு தான் அனுப்புவாங்க. எனக்கு தெரிஞ்சு செருப்பால் அடிச்சு தான் அனுப்புவாங்க. இடைத்தேர்தல் இருந்தாலும் நின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் அவன் எலெக்ஷன் நிக்காத அளவுக்கு மக்கள் தரமட்டமாக்கிடுவாங்க. ஸோ அதான் நடக்க போகுது. ஸோ அந்த விஷயத்துல வந்துட்டு விஜயனை கொடுத்த வேலை செல்லும், இடைக்கால தடை விதிச்சாங்க இல்லையா உயர்நீதிமன்றம், அதை உச்ச நீதிமன்றம் அதை அந்த தடையை விலக்கிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் கொடுத்த வேலை செல்லும், இப்போதைக்கு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணாம ஸோ ஒரு குறிப்பிட்ட டேஸ் தள்ளி வச்சிருக்காங்க. மறுபடியும் விசாரணைக்கு போவோம். ஸோ விஜயனை கொடுத்த வேலை நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல கண்டிப்பா சொல்லுவாங்க. உயர்நீதிமன்றம் இல்லாம உச்ச நீதிமன்றத்துல டெல்லியில கண்டிப்பா வந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கம் இவங்க 31 பேர் கொடுத்த வேலை கண்டிப்பாக செல்லும், கருணை அடிப்படையில் கொடுத்த வேலை செல்லும். இதை யாராலும் தடுக்க முடியாது. அரசாங்கத்தை செயல்பாடுகள்ல போட்டு தலையிட முடியாது, தடுக்கலாம் பட் தலையிட முடியாது. அரசாங்கம் செய்யற முடிவு தான் ஃபைனல் அப்படின்னு கண்டிப்பா தீர்ப்பு வரும். நீங்க ஒன்னா பாருங்க. ஏன்னா மக்களுக்கு நல்ல செய்தா விஜயனா வந்திருக்காரு. ஸோ அதை விட்டுட்டு வந்துட்டு அது குறுக்க போயிட்டு மக்களுக்கு செஞ்ச சேவையை கொடுத்த வேலையை நீ வேணாம்னு சொன்னா அவன் எவ்வளவு பத்த கேடுகட்ட சீமனா இருப்பான், கேடுகட்ட லாயரா இருப்பான். அது போய் வாதாடுறானு. ஸோ மதுரை ஜட்ஜி வந்து எதுக்குதான் அப்படி கொடுத்தாங்கன்றது தெரியல. ஒரு கவர்மெண்ட்டை ஒரு கருணை அடிப்படையில கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ விஜயனை வந்துட்டு கருணை அடிப்படையில் கொடுத்துருக்காரு. அவர் சம்மந்தப்பட்ட விஷயமா அங்கே போகும்போது தான் பிரச்சனை ஆச்சு. இப்போ அவர் சிஎம்மா இருக்காரு. அவர் வந்து பொதுப்பணியா ஒரு ஒரு மறைமுகமான வந்து அவர் வந்து வேலை கொடுக்கல. எல்லாருக்கும் பப்ளிக்கா கூப்பிட்டு வச்சு விழா நடத்தி எல்லாருக்குமே வந்துட்டு அந்த வேலையை அந்த 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 கருணை அடிப்படையில் தான் கொடுத்துருக்காரு. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த வேலையை கொடுக்க கூடாதுன்னு தடுக்கிறான் பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய கேடு கட்டணா இருப்பான் நாம் தமிழர் கட்சி இந்த சீமா. ஸோ இந்த பக்கம் வாதாடுறாட்டும், இந்த பக்கம் டிஎம்கே. இதுக்கு வந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்க அரசாங்கம் கொடுத்து நல்ல விஷயம் தான். 10ல் ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் அவங்களுக்கு எப்படி வேலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ எதிர்ப்பு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து டிஎம்கே சரி, ஏடிஎம்கேயும் சரி, நாம் தமிழர் கட்சி சரி, யார் கூட்டணி சேர்ந்து இந்த மாதிரி சதி வேலை செஞ்சதுனாலும் சரி, அதை முறியடிக்கிற மாதிரி உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. விஜயனை சக்சஸ் ஆச்சு. ஸோ அதனால வந்துட்டு இன்னமும் பார்த்தீங்கன்னா கேஸ் போயிட்டு தான் இருக்கு. ஏவா வேலு அண்ட் நேரு, ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இவங்க டிஎம்கே ஏடிஎம்கே சர்வன் என்ன பண்றதுன்னே தெரியல. டிஎம்கே ஏடிஎம்கே என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன பண்ண தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் மக்கள் சேவை அவங்களும் தொடங்கல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸோ எப்போதும் வீடியோவில் சொல்றதுதான், டிவிகே அரசாங்கமும் சரி, டிஎம்கே இருக்கும்போது சரி, ஏடிஎம்கேவும் சரி, ஸோ இப்போதைக்கு வந்து 3 பேரே 3 எம்எல்ஏக்கள், மற்ற கட்சிகளோட எம்எல்ஏக்கள் வந்து மக்கள் சேவை இன்னமும் தொடங்கல. சட்டசபை மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, மறுபடியும் எதோ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சாங்க. அவங்களோட பர்சனல் முன்னாள் செஞ்சது, இன்னால் செஞ்சது, முன்னாள் சிஎம் செஞ்சது, இன்னால் சிஎம் செஞ்சது, இப்போ இருக்கிற சிஎம் என்ன பண்ணாரு, ஸ்டாலின் என்ன பண்ணாரு, ஜெயலலிதா என்ன பண்ணாரு, எம்ஜிஆர், ஸோ எக்ஸட்ரா பழைய கதைகள் தான் வந்துட்டு போயிடுச்சு. இப்போ நிறைய பேர் எல்லாமே அதான் சொல்லிட்டாங்க. வீடியோக்கள் அதை வந்து லைவாக போனாலும் மக்களுக்கான முன்னெடுப்பு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசினாலும் ஸோ அது வந்து தேரியாக தான் இருக்குது. இன்னும் ப்ராக்டிக்கலாக வெளியில் வரலை. ஸோ இன்னும் மக்கள் சேவை வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு புடி மண் எடுத்து ரோட்டில் போட்டு ஒரு பள்ளத்தை மூடலை, இந்த பக்கம் பள்ளத்தை மூடி ஒரு தார் ரோடு போடல. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படி தான் நான் சொல்ல வரேன். ஸோ மக்கள் பணி வந்துட்டு இன்னும் சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கணும். நம்ம விஜயன் அரசாங்கமாகட்டும், தமிழ்நாடு அரசாங்கமாகட்டும், ஸோ அந்த சைடில் இருக்க டிஎம்கே எம்எல்ஏக்கள், ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள், மற்ற எம்எல்ஏக்கள், அதர் எம்எல்ஏக்கள் வந்துட்டு மக்கள் பணியை செய்யறதுக்கு இறங்கி செய்யணும். ஸோ அதுக்கு வந்து முட்டுக்கட்டையாக இருக்கிறது இந்த உள்ளாட்சி தேர்தல் அண்ட் இடைத்தேர்தல். ஸோ
என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு வந்துட்டு ஒரு நியூட்ரலா தான் அரசாங்கம் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ பரபரப்பா இந்த விஷயம் அந்த விஷயம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு பண்றதே பெருசா இன்னும் பண்ணல, அவ்வளவுதான். பட் பார்ப்போம், இடைத்தேர்தல் நெருங்குது. ஸோ டேட் எதுவும் அறிவிப்பாங்க. ஸோ உள்ளாட்சி தேர்தல் அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் டிவிகே அரசாங்கம் வந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கம் வந்துட்டு அமைச்சர்கள் போறதோ வரதோ, எம்எல்ஏக்கள் போறதோ வரதோ, மீட்டிங் போறதோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதுல ஒருத்தர் வந்துட்டு டிஎம்கே எம்எல்ஏ கேட்குறாரு. ஸோ டிஎம்கே சாரி, டிஎம்கே எம்எல்ஏ அவர் ஏடிஎம்கே தெரியல. ஸோ மேபி அவர் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே எம்எல்ஏ தான் இருப்பார். ஸோ என்கிட்ட வந்து கார் இல்லை, வாகன வசதி இல்லை, ஸோ சம்பளம் வந்து 1,00,000ன்றாங்க, 1,50,000ன்றாங்க, 2,00,000ன்றாங்க. எம்எல்ஏக்கள் சம்பளம் கரெக்டான சம்பளம் நமக்கு தெரியல. அவங்க அக்கௌண்ட்ல எம்எல்ஏ வாங்குறாங்க இல்லையா, அவங்க சொன்னாதான் தெரியும். லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறாரு. அவர் சொல்றாரு, இங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து செப்பல் கூட வாங்குறதுக்கு வசதி இல்லாம வந்து சட்டசபைக்கு வராங்க. சிஎம் சார் நீங்க வந்துட்டு ஒரு கார் வாங்கி கொடுங்க, ஸோ அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. கார் இல்லை, வசதி இல்லை, வாங்கி கொடுங்க. ஒண்ணுமே இல்லாத ஸோ மக்கள் சேவை பண்ண வந்த ஆளு. ஸோ நம்ம காமராஜர் எடுத்துங்க, அவர்னா கார்ல சொந்த கார் வச்சு சொந்த வீடு வச்சார். ஸோ வந்ததுலயே பணக்கார சிஎம்மா, ஓன் போர்டு சிஎம்மா, ஓன் கார் வச்சு யூஸ் பண்ற எல்லா வசதியும் கொண்ட சிஎம்னா அது நம்ம விஜய் தான். புதுசா வந்தவங்க இல்லையே. ஸோ கலைஞர் வரும்போதும் பெருசா கிடையாது, எம்ஜிஆர் வரும்போதும் எம்ஜிஆர் அவர் சம்பாதிச்சு தான் வந்தார். ஸோ அது மாதிரி தான் ஜெயலலிதா அவங்க சம்பாதிச்சு வந்தாங்க. ஸோ ஸ்டாலின் அவரு சம்பாதிச்சு கூட சிஎம் ஆனார். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தர் அப்படி அப்போ இருந்த அண்ணா அந்த காமராஜர் அந்த கக்கன் இவங்க எல்லாமே வந்து பணக்காரங்க கிடையாது. ஸோ இப்போ பணக்கார சிஎம் இருக்காருன்னா அது விஜயண்ணா மட்டும்தான். அவர் ஓனா சம்பாதிச்சு நடிச்சு சம்பாதிச்சு பண்ணுறது. ஸோ மாதிரி நான் எம்எல்ஏவா இருக்கேன், எனக்கு பணம் இல்லை, கார் இல்லை, ஏன்னா லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறேன். 1,50,000 1,45,000 2,00,000 சொல்றாங்க. அதில் செப்பல் வாங்க முடியாதா? 200 300 வாங்க முடியாதா? என்ன ஒரு சீனை ஓட்டுறாங்க. ஸோ பொய் சொல்லலாம், நம்புற மாதிரி பொய் சொல்லலாம். ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு கோரிக்கை வைக்கிறாராம், எனக்கு கார் வாங்கி கொடுங்க. எல்லாமே ஓசியிலே மங்களம் பண்ணணும், அவ்வளோதான். சொந்த காசுல அவன் 50,000 80,000 60,000 சம்பளம் வாங்கின ஒரு இஎம்ஐல கூட ஒரு கார் வாங்கி அவன் கட்டின்னு சாவறானுங்க. ஸோ இஎம்ஐ கட்டுறாங்க, இந்த பக்கம் வீடு காரு இது அது இதில் எல்லாம் இஎம்ஐ கட்டி சாவறானுங்க. டூ வீலர் வாங்கினாலும் இஎம்ஐ கட்டணும், ஒரு மொபைல் வாங்கினா இஎம்ஐ கட்ட அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல வந்துட்டு இவர் வந்து வசதி இல்லை, எம்எல்ஏவா இருக்காரு, டிஎம்கே எம்எல்ஏ இருக்காரு, பணத்தை சம்பாதிச்சு வச்சு ஏன் உங்க ஸ்டாலின் கிட்ட கேட்க வேண்டியதானே காரு? அப்ப ஆட்சியில் இருக்கும்போது கேட்க வேண்டியதானே, இப்போ வந்து சிஎம் கிட்ட கேட்கறாங்க. மக்கள் சேவை பண்ண வாங்கடானா இவரோட மக்களுக்கு இவரோட ஃபேமிலிக்கு கார் வேணுமா? ஸோ அதனால வந்து நான் 280 380 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரேன், எனக்கு கார் வேணும். ஸோ டாக்ஸி வச்சு தான் வரேன், ஏன் பஸ்ஸில் ட்ரெயினில் வரேன், வந்துட்டு போ, வந்து அட்டன் பண்ணிட்டு போ. ஏன்னா எம்எல்ஏ இருக்கு, காசு இருக்கு, ஏன்னா டிஎம்கே ஆஃபீஸுக்கு படுத்து தூங்கி வந்துட்டு சர்வே பண்ண மக்களுக்கு. மக்கள் சர்வே பண்ணி தான் எம்எல்ஏ சொகுசா வாழ்றதுக்கு இல்லை. இது வரைக்கும் இருந்த எம்எல்ஏக்கள் டிஎம்கே ஏடிஎம்கே மற்ற கட்சி எம்எல்ஏக்கள் வந்து சொகுசா வாழ்ந்துட்டானுங்க, கோடி கோடியா பணம் வாங்கி வாழ்ந்துட்டானுங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இருக்கிற ஏடிஎம்கே டிஎம்கே எம்எல்ஏ லஞ்சம் வாங்க முடியல. விஜயனை வந்து அதை தடுத்து வச்சிட்டாரு, லஞ்சம் வாங்க முடியல. ஸோ அதனால வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்றாங்க, ஒரு சிஎம் கிட்ட எனக்கு கார் வேணும் ரெக்வஸ்ட் பண்ண முதல் எம்எல்ஏ இந்த ஆளா தான் இருப்பார். ஸோ அது வாங்கி கொடுப்பாரா வாங்கி கொடுக்க மாட்டாரா தெரியல, நம்ம சிஎம் தான் யோசிப்பாரு. ஸோ அதுமாதிரி வாங்கி கொடுத்தா அது மக்கள் வரி பணம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ மக்கள் கண்டிப்பாக விஜயனை எதிர்ப்பாங்க. ஏன்னா அவன் சொந்த காசுல வர சம்பளத்தை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக லஞ்சம் வாங்குவாங்க, வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க, பொறுத்து பார்ப்போம். ஸோ அதனால வந்துட்டு இன்னைக்கு சிறப்பாக முடிஞ்சு. ஸோ இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா விஜயனை வந்து டாப்ல இருக்காரு. ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி சாவறானுங்க. ஸோ மக்கள் பணி சிறக்கணும். ஸோ டிஎம்கே எம்எல்ஏக்கள் சரி ஏடிஎம்கே எம்எல்ஏ சரி இறங்கி அவங்களோட வேலையை பார்க்கணும். பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபண்டு கொடுத்தாதான் வந்துட்டு அந்தந்த முதலமைச்சர் ரிலீஸ் பண்ணாதான் அந்தந்த எம்எல்ஏக்கள் ஃபண்டு அவங்க தொகுதிக்கு நல்லது பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் எப்போ தொடங்குன்னு தெரியல. அது வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே வந்து சாப்பிட்டு ஜாலியாக தூங்கிட்டு தான் இருப்பானுங்க. இல்லைன்னா சட்டசபை வந்தால் சட்டசபைக்கு வந்துட்டு கும்பலாக சேர்ந்து கத்துவானுங்க, அவ்வளோதான். இல்லைன்னா ஒரு தூக்கத்தை போட்டு ஜாலியாக இருப்பானுங்க. இன்னைக்கெல்லாம் லீவு, சொகுசாக இருப்பானுங்க, இல்லை ஃபேமிலியாக கிளம்பி வெளியே போவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ விஜயன் ஆட்சி தொடரட்டும். பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் செய்கைலாம் இல்லை. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வந்தாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு உண்மையாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து கம்பெனி 1,00,000 கோடின்னு சொன்னாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து தமிழ்நாடு நிரந்தரமாக நின்று ஸோ இன்னும் பல லட்சம் கோடிகள் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வரணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இன்னைக்கு விஜயன் ஆட்சி வந்து சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு, சல்யூட் பண்ணியிருக்காரு.
இன்னும் மேலும் மேலும் விஜயன் ஆட்சி தொடரட்டும். ஸோ டிஎம்கே சதிகள், ஏடிஎம்கே சதிகள், மற்ற கட்சிகளோட சதிகள்லாம் உடையட்டும். ஸோ மேகதாது பிரச்சனைகள்லாம் முடியட்டும். காவிரி ஆறு தண்ணி வரணும். ஸோ கர்நாடகாவில் வந்து தண்ணி திறந்து. ஸோ விஜயனா என்ன நல்லது நடக்கிறாரோ, ஸோ அது கடவுள் செயலால் எல்லாமே நல்லது நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களாட்சி நம்ம விஜயன் ஆட்சி தொடரட்டும். டிஎம்கே ஏடிஎம்கே கதை முடிஞ்சிட்டே தான் இருக்கு. வர இடைத்தேர்தலில் தெரியும். ஸோ உள்ளாட்சி தேர்தலில் தெரியும். ஸோ மக்கள் பணி சிறக்க, மக்கள் பணி எவன் செஞ்சு சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு எவன் முடிவோடு இருக்கானோ அவன் வந்து வர எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக மறுபடியும் ஜெயிப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா தொகுதியிலுமே டிவிக்கு தான் ஜெயிக்கணும். ஏன்னா அப்போ தான் மக்கள் பணி செய்ய முடியும். இப்போ டிஎம்கே எம்எல்ஏக்கள் தூங்குறானுங்க, ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் தூங்குறானுங்க. டிவிகே எம்எல்ஏக்கள் மட்டும் ஆக்டிவாக இருக்காங்க இல்லையா, அந்த தொகுதி மட்டும் தான் வளர்ந்துடும். பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயன் ஆட்சி தொடரட்டும். அனைவருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.